திருவாசகம் திருச்சதகம் மெய் உணர்தல். பாடல் எண் 1. மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார்களற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிட்டேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. பாடல் விளக்கம். எல்லாவற்றையும் உடையவனே, உனது மனம் நிறைந்த திருவடியை பெறுதற்கு என் உடல் புளகித்து நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர் வடிந்து மனம் புழுங்கி பொய் நீங்கி உன்னை குறித்து வணங்கி துதிக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளர விடமாட்டேன். ஆதலால் எனது நிலைமையை நீ நோக்கி உன் அடியாருள் ஒருவனாக ஏற்றுக்கொள்வாயாக. பாடல் 2. கொல்லேன் புரந்தரன் வாழ் அயன் வாழ்வு குடிகடினோ நல்லேன் நினது அடியாரொடு அல்லால் நரகம் பொய்யினும் எல்லேன் திரு அருளாலே இருக்கப் பெறின் இறைவா. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. விளக்கம். எங்கள் மேலோனே, தலைவனே, உன் திருவருளோடு கூடி இருக்க பெறுவேனாயின் இந்திரன், திருமால், பிரம்மன் ஆகிய இவர்களுடைய வாழ்வினை பொருளாக ஏற்க மாட்டேன். எனது குடி அழிந்தாலும் உன் அடியாரோடு அன்றி பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன். நரகத்தில் புகுந்தாலும் அதனை இகழ மாட்டேன். உன்னை அன்றி வேறு தெய்வங்களை மனத்தாலும் நினைக்க மாட்டேன். பாடல் 3. உத்தமன்னத்தன் உடையானடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு வாழ் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று உள் சாவதுவே. உத்தமனும் எனது தந்தையும் எம்மை அடிமையாக உடையவனுமாகிய இறைவனது திருவடியை கருதி உருகி உன் மத்தம் கொண்ட மனத்துடன் கூடிய பித்தன் இவன் என கண்டோர் சொல்லவும் ஊர்தோறும் தெரிந்து அவரவர் மனக்கருத்துக்கு இசைந்தனாகிய பல சொற்களை சொல்லவும் யாவரும் தங்கள் தங்கள் மனத்துக்கு இசைந்தவற்றையே பேசவும் கேட்டு மனம் இறக்கப் பெறுவது எக்காலவோ. அடுத்து 4. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று நஞ்சம் அஞ்சி ஆபயந்தாய் என்று அபிதாயிடும் நம்மவர் அவரே. மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணினோ இன்னாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாபம் திறதவரே என்றார். சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர் தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தா என்று அவிதாயிடம் நம்மவர் அவரே. மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணிவின்
ஆண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் பிறதவரே. பாடல் விளக்கம். முக்காலத்தில் தக்கனானவன் இறக்க யாகத்தில் கொல்லப்பட்ட ஆட்டைத் தின்று பாற்கடலில் தோன்றிய நஞ்சை அஞ்சி ஐயோ எந்தையே என்று முறையிட்ட நம்மவராகிய அவர்கள் தாமே எம் பெருமானோடு மூவர் என்று எண்ணப்பட்டு விண்ணுலகை ஆண்டு மண்ணுலகில் தேவர் என்று சொல்லப்பட்டு செருக்கடைந்து திரிகின்ற இறைவர்கள் என்ன பாவமோ. 5 பா தவமே புரிந்திலன் தன்மலர் எட்டு முட்டாது இறைஞ்சே அவமே பிறந்த அருவினை உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலே நின் திருவடிக்காம் பவமே அருள்கண்டாயடியேற்கு எம் பரணே. அடுத்து விளக்கம். தவத்தையோ செய்திலேன், குளிர்ந்த மலர்களால் அர்ச்சித்து குறைபாடின்றி வணங்க மாட்டேன். வீணாகவே பிறந்த பாதகன்னான் பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபோதம் என்னும் அரிய செல்வத்தை நான் பெற்றிலேன். உன்னை அடைவதற்கான நல்ல பிறவியை எனக்கு தருவாயாக. பாடல் 6. பரந்து பல் ஆய் மலர் எட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே நிந்தன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் என்னை ஏத்த முழுவதுமே. பாடல் விளக்கம். பரவி பல வகையாயிருக்கின்ற ஆராய்ந்து எடுக்கப்பெற்ற மலர்களை உன் திருவடியில் இட்டு குறைபாடின்றி உன் திருவடிகளையே வணங்கி வேண்டினவை எல்லாம் எங்களுக்கே பெறுதல் கூடும் என்று நிச்சயித்த அடியார்களுடைய மனத்தை ஒழித்து மற்றொரிடத்தில் இல்லாத கல்வா, பூரணமாக உன்னை துதிக்க அடியேனுக்கு உன் நெடிய குழலை அணிந்த திருவடிகளுக்கு செய்ய வேண்டிய அன்பை இடையீறின்றி அருள் செய்வாயாக. பாடல் 7. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து உன்னால் செடுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காற்றிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உத்தமம் மேல் கொண்டு ஒளி தருமே. பாடல் விளக்கம். உலகம் முழுமையும் படைத்தவனாகிய பிரம்மனை படைத்தவனாகிய திருமாலும் தலை வளைந்து முற்காலத்தில் செழுமையாகிய மலர்களை ஏந்தி கொண்டு எவ்விடத்தும் தேடி நிற்க அப்பாற்பட்டிருந்தவனை இவ்விடத்திலே எமக்கு உபகாரியாக சுடுகாட்டில் பேய்களோடு கூடி நடனம் செய்து கதியில்லாதவனாகி புலித்தோலை தரித்து உன்மத்த குணத்தை மேற்கொண்டு திரிந்து நிற்பவன் இஃது என்ன ஆச்சரியம். அடுத்து பாடல் 8. ஒழிதரு காடும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் ஒழிதரு காலும் கடலும்
புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. பாடல் விளக்கம். சஞ்சரிக்கின்ற வாயுவும் அக்கினியும் நீருடன் பூமியும் ஆகாயமும் நசிகின்ற காலமானது எக்காலத்துண்டாவது அவ்வாறு அக்காலம் உண்டான பின்பும் நீடு வாழ்கின்ற திருவடியுடைய எம் தந்தையே, உன் தொண்டனேன் செய்த வலிய வினைகளை அருளிய கால தத்துவங்களாகிய அவைகளை காத்து